ஒரு கதை சொல்லட்டா சார்? ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் அனுதீன். அ ரொம்ப நாளா நம்ம கதை சொல்லாம இருந்தோம். அதுக்கு காரணம் நம்ம சேனல்ல எவ்வளோ வீடியோ போட்டிருக்கோன்னு உங்களுக்கே தெரியும். ஷார்ட்ஸு, அப்புறம் நெறைய எலக்ஷன்ஸுனால நெறைய வீடியோஸ் போட்டோம். அதனால உங்களுக்கு கதை சொல்லாம விட்டுட்டேன். இப்போ ஒரு அழகான கதையோட தான் வந்திருக்கிறேன். கண்டிப்பா இந்த கதை உங்களுக்கு பிடிக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் செய்யணும் இல்லையா? அதுதானே முக்கியம் இல்லையா? கண்டிப்பா நீங்க செய்வீங்க இல்லையா? அ இந்த கதை உங்களுக்கு பிடிக்கும் இல்லையா? ஒரு பாம்பு தன்னுடைய அப்பா, அம்மாவோட இருக்கு. அப்ப அந்த குட்டி பாம்பு என்ன பண்ணியிருக்குது, ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டே இருந்திருக்குது. அவங்க அப்பா வந்துட்டு சொல்லியிருக்காரு, "அதிகமா சேட்டையெல்லாம் பண்ணாத" அப்படின்னு சொல்லும்பொழுது, அந்த பாம்புக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. சரி நம்ம அப்பாவ போய் ஃபாலோ பண்ணுவோம். அப்பா என்னலாம் பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, அப்பாவோட டெய்லி அந்த பாம்பு கூட அப்பா பாம்போட அந்த குட்டி பாம்பு போய்க்கிட்டே இருந்திருக்கு. குட்டி பாம்பு போயிட்டு இருக்கும்போது, ஒரு நாள் அந்த அப்பா பாம்பு ஒரு கீரிய பார்த்த உடனே பயந்து ஓட ஆரம்பிச்சுருச்சு. அப்ப அந்த குட்டி பாம்பு யோசிச்சிருக்கு, "ஓ! அப்பாவோட பெரிய ஆளு அந்த கீரி. ஸோ, அப்ப அதத்தான் நம்ம ஃபாலோ பண்ணணும்." அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி என்ன பண்ணிருக்கு, அந்த கீரியவே ஃபாலோ பண்ணியிருக்குது. அந்த கீரிய ஃபாலோ பண்ணிட்டே இருக்கும்போது, கீரி என்ன பண்ணியிருக்குது, அ அது வந்துட்டு நாய பார்த்த உடனே பயந்து ஓட ஆரம்பிச்சிருக்குது. அப்ப அந்த கீரிய பார்த்துட்டு கீரி வந்து அந்த நாய பார்த்த உடனே, கீரி பயந்து ஓடுன உடனே, அந்த குட்டி பாம்புக்கு தெரிஞ்சு போச்சு. ஓ! இந்த கீரிய விட நாய் தான் பெருசு. அப்ப இனி நம்ம நாய தான் ஃபாலோ பண்ணணும். அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி அந்த நாய ஃபாலோ பண்ணிட்டே இருந்தது. அந்த குட்டி பாம்பு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது, ஒரு நாள் இந்த நாய் போயிட்டு இருக்கும்போது, ஒரு பையன் பின்னாடி வந்து அந்த நாய் போயிட்டு இருக்கும்போது, இந்த நாய பார்த்த உடனே அந்த பையன் என்ன பண்ணியிருக்கிறான், கல் எடுத்த உடனே இந்த நாய் பயந்து ஓட ஆரம்பிச்சுருச்சு. அப்ப இந்த குட்டி பாம்புக்கு உடனே யோசனை வந்திருக்குது. ஓ! இந்த நாயோட அ அந்த பையன் தான் வந்து பலசாலி போல இருக்கு. இனிமே இந்த பையன தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பையன டெய்லி 2 நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது, இந்த பையன் வந்துட்டு ஒரு ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கும்போது, அவனோட ஒரு பெரியவர் ஒருத்தர் வந்திருந்து, அந்த பையன பார்த்த உடனே, அந்த பையன "எந்திர்றா, நான் விளையாடணும்" அப்படின்னு சொல்லி அந்த பையன சொன்ன உடனே, அவன் பயந்து போய் அவன் போயிட்டான். அப்ப, ஓ! இந்த பையன விட இந்த ஆளு தான் பெரிய ஆளு போல இருக்குது. அப்ப இவரு தான் பலசாலி போல இருக்குது. சோ இனிமே இவர தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குட்டி பாம்பு யோசிச்சுட்டு இருக்கும்போது, எதார்த்தமா அந்த குட்டி பாம்பு இந்த ஆள ஃபாலோ பண்ணிருக்கு. 2 நாளா ஃபாலோ பண்ணிருக்கு. 3வது நாள் இந்த ஆளுக்கு முன்னாடி போய் இந்த குட்டி பாம்பு நின்ன உடனே, இந்த ஆளு பாம்ப பார்த்த உடனே தலதெரிச்சு ஓடியிருக்காரு. அப்ப இந்த குட்டி பாம்பு யோசிச்சிருக்குது, இவரு ஏன் நம்மள பார்த்து ஓடுறாரு அப்படின்னு சொல்லிருச்சு. அப்ப அப்பதான் அந்த குட்டி பாம்புக்கு தெரிஞ்சுச்சு, ஓ! நாம தான் இவர விட பலசாலி போல இருக்கு அப்படின்னு. இந்த கதையில உள்ள ஒரு கருத்து என்ன அப்படின்னா, தன்னகிட்ட இருக்கிற பலசாலித்தனத்த தெரியாம தான் நம்ம அடுத்தவங்கள போய் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். ஏன்னா, உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு பலசாலி, உங்களுக்குள்ள ஒரு பலம், உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு பலசாலித்தனத்தான ஒரு திறமைய நீங்க அத விட்டுட்டு மற்றவங்களலாம் ஃபாலோ பண்ணுனீங்க அப்படின்னா, கண்டிப்பா ஜெயிக்க முடியாது. ஸோ உங்களுகிட்ட உங்களுக்கான திறமைகள் இருக்கும்பொழுது, உங்க திறமைய வச்சு நீங்க முன்னேற பாருங்க. கண்டிப்பா அடுத்த வீடியோவுல சந்திக்கிற வரைக்கும் நான் உங்கள் அனுதீன். கண்டிப்பா இந்த வீடியோ புடிக்கும்னு நெனைக்கிறேன். புடிச்சிருக்கும்ல்ல? நாம சப்ஸ்கிரைப் பண்ணணும்ல்ல? அப்ப நீங்க பண்ணுவீங்கல்ல? மீண்டும் அடுத்த வீடியோல நம்ம சந்திக்கணும்ல்ல?